ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2x2 ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். நார்மல் ஸ்லீவ் தான், யூ நெக் வச்சு கட் பண்ண போகிறோம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இன்றைக்கி 2x2 ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் அளவு ப்ளவுஸு. இந்த அளவு ரெண்டாக மடித்து வந்து அயன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடிச்சிருக்குங்க இல்லையா, நீட்டாக அந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த அளவு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு 4 பீசஸ் வரும்படி மடித்து போட்டுக்குங்க. ஸ்லீவுக்கு வந்து நம்ம வந்து 2x2ன்னு இங்கே 1 இன்ச்சு விட்டால் போதும். நம்மளுக்கு வந்து இந்த ஓரத்தில் வந்து கரை பீஸ் இருக்குது, அதனால் ஒரே மடித்து எம்மிங் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு ஸ்கேல் போட்டுக்கோங்க. இந்த அளவு ப்ளவுஸ் எவ்வளோ சுற்றளவு இருக்கோ இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஆமுல் அளவு மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து இந்த சுருக்கம் இருக்கு இல்லையா, 2-3 ப்ளீட் வரும். இந்த ஆமுல் மேலே மட்டும் 2-3 ப்ளீட் வரும், இங்கே நார்மலாக வந்துடும். இந்த அளவு வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இது எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இது ரெடி அளவு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து இந்தமாதிரி லைன் ஒன்று போட்டு அப்படியே இந்தமாரி டீஸ் மார்க் போட்டுக்குங்க. இதில் நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் சுற்றளவு அது இந்த அளவு. அப்படியே வந்து இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அளவு தான் மடித்து எம்மிங் பண்ணுற அளவுக்கு. இது ஆமுல் அளவு. இங்கே வந்து சென்டராக ஒரு இறக்கத்து போட்டுருங்க. இந்த அளவு பாதியாக 2 துணி மட்டும் வர மாதிரி போட்டு இந்த அளவு இருக்குங்க இல்லையா, ஆமுல் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு நம்ம 1/2 இன்ச்சு இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு வரும். இந்த ஆமுல் நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம ஸ்லீவ் தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடு வச்சு தைக்கணும். அதுக்காக இது வந்து பேக் சைடு வந்துடும். இப்போ இப்படி மடித்து போடும்போது இந்த அளவு வந்துடும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பேக்கு கட் பண்ணிக்கலாம். பேக் வந்து இப்போ இந்த அளவு அப்படியே மடிச்சிடுங்க. இருக்குங்க இல்லையா, இப்படி டபுள் பீஸ் வர மாதிரி மடிச்சிடுங்க. இந்த அளவு மடிச்சுட்டு நம்ம இங்கே வந்து மடிக்கிற அளவுக்கு 1 இன்ச்சு துணி விடுங்க. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு 2 இன்ச்சு மேக்ஸிமம் துணி விடலாம். 2 இன்ச்சு விட்டால் இது வந்து ப்ளவுஸ் பத்தாது, கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸு. அதுக்காக வந்து கம்மியாகவே துணி விட்டுக்கலாம். நம்ம இந்த அளவு 1 இன்ச்சு துணி விட்டுக்கலாம். இந்த அளவு துணி விட்டாச்சுங்களா. இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குது. இந்த அளவு வச்சுட்டு இப்படி டபுளாக மடிச்சிடுங்க. இந்த அளவு அப்படியே வச்சு மடிச்சுட்டு இங்கே 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. எதுக்காக இந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரானா, இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இங்கே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து இந்த இங்கே டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ இந்த அளவு அப்படியே பேக் அளவு எடுத்து வந்து இப்படி இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இங்கே வந்து நம்ம 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க போதும். இப்போ இந்த பேக் அளவு இதிலேருந்து வச்சுட்டு அப்படியே இதே அளவு வச்சுருங்க. ஆமுல் சைஸ் நம்மளுக்கு இந்த அளவு, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு. ஏன்னா நீங்கள் புதுசாக பழகும்போது கொஞ்சம் 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு விட்டால் உங்களுக்கு பத்தாது, நீங்கள் தாராளமாக பிடிக்க முடியாது. அதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸு லென்த்து இந்த டேப் அளவு நம்ம அளந்து வச்சுக்கலாம். இந்த அளவு டேப் லென்த்து எவ்வளோ இருக்குது பார்த்துக்கலாம். ப்ளவுஸ் உயரம் 14 இருக்குது. நம்ம இங்கே வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுடலாம். மொத்தமே 14.5. நம்மளுக்கு ரெடி வந்து 14 இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். ஷோல்டர் பிடிச்சி தப்போம் இல்லைங்களா, அதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த அளவு ஒரு லைன். நம்மளுக்கு இந்த 2 டீஸ் மார்க்லாம் போட்டு குழப்பவே வேண்டாம். நம்ம ஈஸியான மெத்தடில் கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டீஸ் மார்க், இங்கே ஒரு டீஸ் மார்க். இப்போ இந்த அளவு போட்டாச்சுங்களா. இப்போ வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இப்படி 2ஆக மடிச்சிடுங்க. இந்த பாடி லூஸ் இந்த அளவு ப்ளவுஸை வச்சுக்கலாம். இந்தமாரி போட்டு பாடி லூஸ் நம்ம வந்து 23 இருக்குது. இந்த 23 அப்படியே வச்சிடலாம். ஷோல்டர் நம்மளுக்கு அழகும் போது இந்த அளவு இப்படி க்ளோஸாக வச்சுக்கலாம். ரொம்ப இப்படி அகலமாக விரிச்சியாக எடுத்துக்கலாம், ஷோல்டர் ரொம்ப பெருசாகிடணும். அப்புறம் ப்ளவுஸ் ஷோல்டர்லேயே இறங்கிடும். இந்த அளவு இந்த ஷேப் இப்படி அப்படியே வச்சுட்டு ஷோல்டர் அளவு எடுத்துக்கலாம். ஷோல்டர் அளவு 13. ஷோல்டர் அளவு வந்து 13 வச்சிடலாம்.
நம்மளுக்கு பாடி லூஸ் வந்து 11, 23 இருக்கு இல்லையா, அதில் ஆஃபாக வச்சு 13. இப்போ வந்து இந்த அளவு டிஸ் மார்க் போட்டுக்கலாம். இதான் நம்மளுக்கு வந்து ரெடி அளவு. இந்த அளவு வச்சு ஒரு டிஸ் மார்க் போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு பிடிச்சி தைக்கிறது இந்த ஸ்கேல் அளவு இருந்தால் போதும். அப்படி மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா விடனா 2 இன்ச்சு விட்டால் போதும். இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இதான் வந்து நம்மளுக்கு இந்த எல் ஷேப்பில் போட்டுருக்குங்க இல்லையா, நம்ம இந்த எல் ஷேப்லேருந்து 1.5 இன்ச்சு வச்சுருங்க. இந்த அளவுலேருந்து 1.5 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே இந்த ஷேப் அப்படியே போட்டுருங்க. இதான் 1.5 இன்ச்சு வச்சாச்சு. ஷோல்டர் அளவு வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அதே அளவே வச்சுக்கலாம். இங்கே நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு, இங்கே நம்ம ரெடி அளவு இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இங்கே ஒரு இப்போ நம்மளுக்கு ஷோல்டர் அகலம் எவ்வளோ வரும்னா கரெக்டாக 3 இன்ச்சு வரும். மேக்ஸிமம் நம்மளுக்கு இன்னும் ஷோல்டர் அகலம் கம்மியாக வேணால் 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ்னால் 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே டிஸ் மார்க் போட்டிருக்கீங்க இல்லையா, அப்படியே அந்த டிஸ் மார்க்லேயே கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம், இங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நெக் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த ஷேப்புக்கு அப்படியே யூனிக் தான் கேட்டிருக்காங்க, அப்படியே யூனிக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. யூனிக் கட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இப்படி டபுளாக மடித்து போட்டிங்களா, இந்த அளவு டபுள் பீஸாக வந்துடும். இந்த அளவு மடிச்சுட்டு இந்த ஸ்கேல் அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இது 1.5 இன்ச்சு வரும். இந்த 1.5 இன்ச்சு அளவுக்கு மார்க் போட்டு இப்போ பட்டி பீஸ் இந்த அளவு வச்சிடலாம். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைப்பீங்க இல்லையா, அந்த அளவு வச்சுட்டு இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இதில் வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. 2 இன்ச்சு விட்டுட்டு மேலே வந்து இந்த பட்டி பீஸ் அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த பட்டி பீஸ் அளவு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு தாராளமாக இருக்கணும், அதனால் 1/2 இன்ச்சு வைக்கலாம் தாராளமாக. அதே அளவுக்கு இந்த அளவு வச்சுட்டு நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அப்படியே இந்த அளவு ஷேப்பு இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச்சு பெருசாக இருக்கும், இங்கே 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கும். அந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு தான் நம்ம வந்து பட்டி பீஸ் மடிக்கிற அளவுக்கு. இந்த அளவு மடிக்கும்போது நம்மளுக்கு வந்து 3.5 இன்ச்சு வரும். இது வந்து 3 இன்ச்சு வரும். கரெக்டாக இருக்கும் பட்டி பீஸ். இப்போ வந்து இதில் வந்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு பீஸ் இருக்குங்க இல்லையா, இதில் அப்படியே 2ஆக மடிச்சிருங்க. ஆஃபாக மடிச்சிருக்கு. இதில் அப்படி பேக் கட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, இந்த அளவு போட்டுருங்க. ஷோல்டருக்கு மேலே கரெக்டாக வச்சுட்டு இந்த அளவு அப்படியே நீட்டாக போட்டுருங்க. இதை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு இங்கே ஷோல்டருக்கு நேராக இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு. இந்த ஆம்புல் கட் பண்ணியிருக்கீங்களே பேக்கு, இந்த பேக்கில் ரவுண்டில் ஒரு மார்க் போட்டுருங்க. இங்கே வந்து இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டாம், இதே அளவு விட்டாலே போதும். இதே அளவு விட்டாலே கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா விட்டால் ஃப்ரண்ட்டு மட்டும் பெருசாகிடும். நம்மளுக்கு இதே அளவு இப்போ இந்த அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கே ஒரு லைன் போட்டிருக்கு, இங்கே ஒரு லைன் போட்டிருக்கு, இது ஒரு லைன் போட்டிருக்கு. இப்போ அப்படியே அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுருங்க. இந்த அளவு வச்சுட்டு அப்படியே நம்மளுக்கு டேப் எவ்வளோ தரும், இந்த அளவு ஃப்ரண்ட் நெக்கு இதுதான். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மேலே வச்சுருங்க. இந்த 1/4 இன்ச்சு விட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்குங்க. அப்படியே இந்த அளவு வச்சுட்டு இங்கே டோட்டலாக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எதுக்காகனா, இங்கே நம்ம டாட் போடுவோம், இங்கே பிடிச்சி தைப்போம். அதுக்காக மொத்தமாக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இங்கே ஒரு லைன் அப்படியே இந்த டாட் இருக்குங்க இல்லையா, இந்த டாட்லேருந்து ஊக்குப்பட்டி இந்த அளவு வச்சுருங்க. இந்த அளவு வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. இந்த 1/2 இன்ச்சு எதுக்காகனா, இங்கே நம்ம பிடிச்சிருவோம். இங்கே பிடிச்சி தைக்கிறதுக்கு போக இந்த அளவு வைக்கும்போது இந்த அளவு கரெக்டாக வந்துடும்.
இதில் ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு டாட்டோட அளவு. இப்போ இங்கே வந்து நம்ம ஸ்லீவ் தைக்கும்போது 1/2 இன்ச்சு பிடிப்பாங்களா, இதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே இந்த அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ கரெக்டாக இந்த அளவு வச்சுருங்க. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ சென்டர் டாட் அளவு வச்சுக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இது இருக்குங்க இல்லையா ஃப்ரண்ட் அளவு, மேலே ஷோல்டர்லேருந்து அப்படியே இங்கே வச்சு மார்க் போட்டுருங்க. இந்த அளவு மார்க் போட்டுட்டு இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சைஸ், டாட் சைஸ் அளவு. இந்த டாட் லென்த் ஃபுல் லென்த்து வந்துடும். இப்போ இதான் நம்மளுக்கு இங்கே வச்சுட்டு இங்கே மார்க் போட்டிக்கலாம். இது இருக்குங்க இல்லையா, இந்த ஷேப் அளவுக்கு மார்க் பண்ணுங்கள். அப்படியே வந்து இந்த ஷேப் அளவுக்கு மார்க் பண்ணுங்கள். இந்த அளவு மார்க் போட்டாச்சிங்களா, இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு இங்கே இது ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது மட்டும் இந்த சைடு வந்து ஸ்லீவுக்கு கவர் தட்டு எடுத்துக்கிங்களா, அதே அளவுக்கு இந்த அளவு எடுக்கணும். இது நம்மளுக்கு பேக் அளவு. ஃப்ரண்ட்டு கட் பண்ணது மட்டும் இங்கே, மீதி நெக்கெல்லாம் இதே சைஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த அளவு அப்படி இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே டீஸ் மார்க் போட்டிருக்கோங்க இல்லையா பேக் அளவு, அதே சைஸ் கட் பண்ணிவிடுங்க. இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. இந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே இங்கே மட்டும்தான் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுக்க போகிறோம். இந்த அளவு கட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே ரவுண்ட் ஷேப் அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே வந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க சைஸ் வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு டாட்டோட அளவு இந்த அளவு அப்படியே மடிச்சிடுங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இங்கே அப்படியே லைட்டாக சின்னது பெருசுமாக இருந்தாலும் கூட இந்த அளவு ஷேப் எடுத்துருங்க. இப்போ வந்து இந்த லென்த்து டாட் வந்து எப்படி பார்க்கணுன்னா, இந்த இருக்குங்க இல்லையா இந்த அளவு ப்ளவுஸு, இந்த டாட்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு நம்ம டேப்பு வச்சு அளந்துக்கலாம். 4.5 இன்ச்சு இருக்குது. இங்கே நம்ம 1/2 இன்ச்சு பிடிச்சி தப்போம் இல்லைங்களா, அந்த அளவு கேப் போட்டு இதுலேருந்து 4.5 இன்ச்சு கரெக்டாக வச்சுருங்க. இதான் நம்ம வந்து டாட் பிடிச்சி தைக்கிற அளவுக்கு அர்க்காத் போட்டிருக்கலாம். இது தான். அப்புறம் இந்த செகண்ட் டாட் வந்து இது ரெண்டுத்தையும் அப்படியே ஒன்றா மடிச்சிடுங்க. இங்கே ஒரு டாட் போட்டுருங்க. இங்கே ஒரு டாட் வந்துச்சுங்களா. இப்போ வந்து இங்கே 3ஆவது டாட்டுக்கும் அர்க்காத் பண்ணணும். இங்கே ஃப்ரண்ட்டு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு இப்படி டேப் வச்சு இங்கே பாருங்கள், இந்த ஆமூல்லேருந்து ஃப்ரண்ட்டு வரைக்கும் 10.5 இன்ச்சு இருக்குது. இங்கே நம்ம டாட் 1 இன்ச்சு பிடிப்போம் இல்லையா, 11.5 இன்ச்சு வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சு 11.5. இங்கே ஒரு அர்க்காத் போட்டுருங்க. இப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த அளவு இப்படி கிராஸ், இதுலேருந்து இப்படி நிப்பாட்டினோம். இதுலேருந்து இந்த டாட் இந்த சைஸ் இங்கே டாட் போட்டுருவோம். 2ஆவது டாட்டு இதில் வந்துடும். 3ஆவது டாட்டு அப்படியே இந்த மார்க் இருக்குது பாருங்கள், இந்த டீஸ் மார்க்லேருந்து இந்த அளவு லைட்டு இதுக்கு மேலேருந்து இப்படி இதோட நிப்பாட்டணும். இதுக்கும் 1.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு வித்தியாசம். இதான் 3ஆவது டாட். இந்த அளவு கட் பண்ணி வச்சிங்களா. இப்போ நம்மளுக்கு இந்த அளவு டாட் பிடிச்ச உடனே இந்த பட்டி பீஸ் இருக்குங்க இல்லையா, இந்த அளவு பட்டி பீஸ் இப்படி வந்துடும். உங்களுக்கு இப்படி வந்து டாட் போடும்போது கரெக்டாக வந்துடும் இந்த சுருக்கம். இது ஸ்லீவு, இது பேக் பீஸு, இது ஃப்ரண்ட்டு. ஈஸியான மெத்தடில் கட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிக் வச்சு கட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.